அதாவதுங்க, அவர் வந்து ஒரு இந்த இது மாரி தான் இப்ப கேன்சல் பண்ணாரு இல்லையா? ம். கொளத்தூர்லேருந்து வில்லிவாக்கம் வர்றத. ஆமா. எதுக்காக கேன்சல் பண்ணாரு? சில பேர் கூட்டம். சொல்றாங்க, அவருக்கு 5 மணிக்கு மேலலாம் வெயில்ல அதிக நேரம் நிக்க முடியாது. அதனால வீட்டுக்கு போயிட்டாருன்றாங்க. அத நீங்க ஒத்துக்கிறீங்களா? போல அவர பொறுத்தவரையில, அவரு முகம் தாங்க அந்த கட்சிக்கு அடையாளம். இந்த கட்சிக்கு வந்து வேட்பாளர்கள் எல்லாருக்குமே அவர்கிட்ட இருந்து தான் ஆதரவு அலை போணும். அப்போ 2 தொகுதியில நின்னா, ஒரு 10 தொகுதி திருச்சியில, இங்க ஒரு 15 தொகுதிக்கு அந்த வீச்சு இருக்கும் அப்படின்னு அவர் நினைச்சிருக்கலாம். ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் பர்சனலா ஒரு ஆளு 2 தொகுதியில நிக்கிறத நான் விரும்புறதில்ல. நான் அத ஆதரிக்கிறதில்ல. ஏன்னா இன்னொரு தொகுதியில தேர்தல் திருப்பி நடத்தணும். இடைத்தேர்தல் வரும். மக்கள் வரி பணம் தான். தேவையில்லாத விஷயம். இப்போ திருமாவளவன் ஏன் எம்பியா இருந்துட்டு நிக்கிறாரு? ரிசைன் பண்ணுவார்ல ஜெயிச்சாருன்னா. சிவி சண்முகம் சொன்னான்ல. அப்ப இது மாதிரி எம்பியா இருக்கிறவன் எம்எல்ஏக்கு நிக்கிறதும், எம்எல்ஏ இருக்கிறவன் எம்பிக்கு நிக்கிறதும் இதெல்லாம் தப்பு. அது போல தான் 2 தொகுதியில நிக்கிறதும் தப்பு தான். ஆனா விஜய் கேஸ் எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, இந்த திமுக அரசு தேர்தல் ஆணையர்கள் இவங்கெல்லாம் வந்து விஜயை வந்து மனுவை எங்கேயாவது வந்து அத செல்லாது தள்ளுபடி பண்ற அளவு கூட போவாங்க. சின்ன மிஸ்டேக்கை வச்சுக்கிட்டு இப்ப இந்த 5 பிரிவில் வழக்கு இருக்குது இல்லையா? இந்த வழக்கு காரணமா அவரை தேர்தல் நடத்த விடாதுன்னு கூட ஏதாவது பண்ணிடுவாங்க. பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதை கேஸ் போட்டு ஜெயிச்சு தேர்தலுக்கு அப்புறம் தான் 5 வருஷம் ஆயிடும். தேர்தல் முடிகிற வரைக்கும் எதுவும் கேஸ் தலையிடாது கோர்ட்டுங்க. தேர்தல் சம்பந்தமான இது நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சுன்னா தேர்தல் சம்பந்தமான எந்த விசாரணை வழக்குகளையும் கோர்ட்டுகள் எடுக்காது. தேர்தல் முடிவுகள்லாம் வந்த பிறகு நீங்க போய் பண்ணலாம்.